ஏக்கருக்கு முதல் வந்து கவாத்து வெட்டிடுவோம். கவாத்து வெட்டினது ஒரு 3 மாதம் கழிச்சு மட்டை வெட்டிடுவோம். மட்டை வெட்டினு ஒரு மாதத்தில் வந்து மறுபடியும் 10 நாளைக்கு ஒரு ரவுண்டு ஏக்லஸ் எடுப்போம். 3 ரவுண்டு மாதத்தில் எடுத்துருவோம். ஒரு ரவுண்டு எடுத்தோடனே ஒரு மருந்து அடிச்சிருவோம். எருவு வந்து 3 மாதத்துக்கு ஒரு எருவு போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டால் தான் ஏக்லாஸ் எடுக்க முடியும். அப்படி போடலைன்னா இலை வந்து வஞ்சி ஆயிரும், தண்டு வராது. பிஏ எடுக்கும்போது எங்களுக்கு பெனிஃபிட்டும் ஒன்றும் இல்லை. ஆளுகளுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியறதில்ல, காசுமே எங்களுக்கு செலவும் கூட பத்துறதில்லை. இப்போ ஏக்லாஸ் எடுக்கிறதுனால அவங்க 10 பேர்த்துக்கு வேலை தொடர்ந்து கொடுக்குறோம். அதனால எங்களுக்கு எருவு போடுறதுக்கு எல்லாம் கையில் காசு நிறைய தாராளமாக வருது. 4 எருவு போடுற அளவுக்கு இருக்குது. அது மருந்து அடிக்கிறதுக்கும் காசு இருக்குது. எங்களுக்குமே நாங்கள் அதை வச்சு நல்லா எங்களுக்குமே ஏதோ ஒரு அது இதுன்னு பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா காசு தாராளமாக இருக்குது. ஆனால் பிஏ எடுத்ததுனால எங்களுக்கு நம்பவே நஷ்டம். அது இல்லாமல் இப்போ நான் எடுக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி வந்து எல்லாருமே எடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இதே மாதிரி நல்லா லாபம் கிடைக்கும். 15 வருஷமாக கணவர்பேட்டைக்கு தான் இலை போட்டுட்ருக்கிறேன். இப்போ கணவர்பேட்டையில் இப்போது 5-6 வருஷமாக வந்து தொடர்ந்து ஒரே ரேட்டாக போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சேர்த்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அதனால் வந்து எனக்கு கணவர்பேட்டை தவிர வேறு எங்கேயும் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாமல் கணவர்பேட்டைக்கு தான் போட்டுருக்குறேன். இலை வந்து எங்கே வச்சுருந்தாலும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, பேட்டிக்கு எடுத்து போயிடுறாங்க. எங்களுக்கு அந்த வாடகை கீடகள்லாம் எதுவும் இல்லை. வாடகையில் எங்களுக்கு அதால் மிச்சம். அது இல்லாத எங்களுக்கு என்ன எருவு வேணும்னாலும் நான் முடிஞ்சால் வாங்கி போடுவேன். அப்படி முடியலன்னு சொன்னோன்னா பேட்டியில் சொன்னோம்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த சமயத்துக்கு கரெக்டாக போட்டுக்குவோம். அது இல்லாமல் ஒரு கஸ்டமர்னு சொல்லி போய் காசு கேட்டாலுமே அட்வான்ஸாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு இலை போடுறதுனால அவங்க வந்து நம்மளுக்கு எதிர்பாராமல் அது ஏக்லாஸே போடுறதுனால வந்து அவங்க நம்மளுக்கு அதை நம்பி கொடுத்துட்றாங்க. உடனே எதிர்பாராமல் கொடுத்துட்றாங்க. அதனால எங்களுக்கு எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் போடலாமான்னு கேட்குறாங்க. போடுங்க, எனக்கு திருப்தியாக இருக்குன்னு நீங்கள் போடுங்கன்னு சொல்லிக்கிறேன்.